நான் ரொம்பலாம் நான்வெஜ் லவ்வர் கிடையாது. எப்பயாச்சும் எனக்கு பிடிக்கும்னா நான் எடுத்துப்பேன். ரொம்பலாம் சிக்கன் சாப்பிட மாட்டேன். எக்ஸ் எடுத்துப்பேன். எக்ஸ் டெய்லி ஒரு 2 எக்ஸ் எடுத்துப்பேன். டயட் பண்ணும் போதும் சரி இல்லை டயட் பண்ணாதும் போதும் சரி நான் இந்த ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்துக்க மாட்டேன் ஒன்று. அப்புறம் பிரியாணி கூட நான் அவ்வளோ லவ் பண்ண மாட்டேன். எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குங்கிறதுனால என்னோட சீட் டே இருந்ததுன்னா ஒரு பிளாட்டரில் ஃபுல்லாக ஒரு ஸ்வீட்ஸ் மட்டுமே வச்சு நான் சாப்பிடக்கூடிய ஒரு ஆள். ஸோ அது ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சீட் டேனா ஸ்வீட் போகும். டெய்லி ஃபுட் ரொட்டீன் ஓகே இதே சொல்லிடலாம். டயட் ரொட்டீனே சொல்லிடலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஹாய் மேம், வணக்கம். வணக்கம் பிரேம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக மேம், பேர் சொன்னது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, சந்தோஷமாயிடுச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. போயிட்டு இருக்கு ஆஸ் யூஷுவல். சீரியல்ஸ் எப்படி போகும், கொஞ்சம் டிஆர்பி வந்துச்சுன்னா நல்லா போகும், டிஆர்பி வரலன்னா நல்லா ஓட வேண்டியதா இருக்கும். ஸோ போயிட்டு இருக்கு அப்படியே. டெய்லி ஃபுட் ரொட்டீன் டயட் பண்ணும் போதும் சரி இல்லை டயட் பண்ணாதும் போதும் சரி நான் இந்த ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்துக்க மாட்டேன் ஒன்று. அப்புறம் ஓகே இதே சொல்லிடலாம். டயட் ரொட்டீனே சொல்லிடலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே சத்து மாவு கஞ்சி குடிப்பேன். ஓகேயா, அது வந்து அதுவும் எங்கள் அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏதோ எல்லா கிரெயின்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பவுடர் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த சத்து மாவு கஞ்சி போகும். அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் ஒரு இளநீ கம்பல்சரி ஒரு இளநீ. அதுக்கப்புறம் அப்படியே 12:30 1 o'clock வில் கம் வித் லஞ்சுக்கு என்னன்னா ப்ரௌன் ரைஸ் ஒரு கப், ஒரே ஒரு கப்பு தான். சரியா, முடிஞ்ச ஒரு சப்பாத்தி, இல்லைன்னா சப்பாத்தி நார்மலா நான் எடுத்துக்கவே மாட்டேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற அத்தனை காய்கறியுமே வச்சுப்பேன். என்னென்ன இருக்கு எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார், காய்கறி பொரியல், கூட்டு பொரியல், கீரை, அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாமே. மேக்ஸிமம் ஷூட்டிங்ல இருக்கும்போது அதுதான் இதாகும். வீட்டில் இருந்தோன்னா ஏதாவது 2 காய்கறி நானே பண்ணுவேன், சமைச்சு இது பண்ணுவேன். அதுதான் என்னோட பிளாட்டரா இருக்கும். இல்லை தேவைப்பட்டா கொஞ்சம் க்ரம்ஸ், அதாவது அப்பளம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு ஊறுகாய், தயிர், டன், முடிஞ்சிருச்சு. ஈவினிங் 4 o'clock ஏதாவது ஒரு சாலட் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ். சாலட் வெஜிடபிள் சாலடாகவும் எடுத்துக்கலாம். என்ன ஒரு வெள்ளரிக்காய், கேரட், ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி போட்டு கட் பண்ணி கொஞ்சம் உப்பு மிளகா அதெல்லாம் போட்டு பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டு சாப்பிட்டாலே அது நல்லா இருக்கும். சரி, அது பிடிக்காதுன்னா ஃப்ரூட்ஸ் வச்சு ஒன்று சாப்பிட்டுடலாம். தென் என்னோட டின்னர் டைம் வந்து 6:30 7 o'clock. ஓகே, ஹார்ட்லி 7:30 என்னோட டின்னர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட போக மாட்டேன். ஸோ வேணும்னா எடுத்துப்பேன், இல்லைன்னா இல்லை. நான் ரொம்பலாம் நான்வெஜ் லவ்வர் கிடையாது. எப்பயாச்சும் எனக்கு பிடிக்கும்னா நான் எடுத்துப்பேன். ரொம்பலாம் சிக்கன் சாப்பிட மாட்டேன். எக்ஸ் எடுத்துப்பேன். எக்ஸ் டெய்லி ஒரு 2 எக்ஸ் எடுத்துப்பேன். ஸோ என்னோட நைட் வந்து ஓட்ஸு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சலாட், இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் என்னோட ரொட்டீனா தான் இருக்கும். இப்போ எப்படி வாழ்றீங்க நீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. சத்தமா கேக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, பிடிக்கும். ஏதாவது ஒரு சீட்டை இருக்கும் போதெல்லாம் பிரியாணி கட்டுன்னு கட்டுவோம். ஆமா, பிரியாணி கூட நான் அவ்வளோ லவ் பண்ண மாட்டேன். எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குங்கிறதுனால என்னோட சீட் டே இருந்ததுன்னா ஒரு பிளாட்டரில் ஃபுல்லாக ஒரு ஸ்வீட்ஸ் மட்டுமே வச்சு நான் சாப்பிடக்கூடிய ஒரு ஆள். ஸோ அது ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சீட் டேனா ஸ்வீட் போகும் நல்லா. அப்படியே ஒன்னொன்னா வரிசையா அப்படியே வந்துட்டாங்க, மொத்தமாக வந்துட்டாங்க. ஸ்கின் ரொட்டீன் பத்தி கேட்டிருந்தாங்க. அதை பத்தியான டிப்ஸ், அப்புறம் இந்த ஹேர், அதை பத்தியும் சொல்றீங்க. ஓகே, நாங்க வந்து ரொம்ப மொனாட்டனஸ் ஒர்க் பண்றதுனால இந்த ஸ்கின்னும் ஹேரும் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப சிரமப்படுவோம் நாங்கள். எஸ்பெஷலி நான் ரொம்ப சிரமமே படுவேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்எம் பண்ணும்போது ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கும் எனக்கு. அந்த பிம்பிள் ஃபேஸ் இப்போ கம்மியாக இருக்கிறது வந்து எங்கள் ஃபேமிலியிலுமே எனக்கு ஷாக்காக தான் பார்ப்பாங்க. என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையுமே அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பிம்பிள்ஸ் வரும். அது கூட எதுக்குன்னு எனக்கு அப்போ கூட தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் சம் ஹார்மோனல் பேலன்ஸோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ, அதனால அப்படின்ட்டு. எனக்கா சின்ன வயசுல சொல்லிட்டாங்க, பிம்பிள்ஸ் இருந்தா யாரா பார்த்து கண்ணு வைக்கிறாங்க. அது சரி, வச்சிருப்பாங்க நிறைய கண்ணு சொல்லிட்டா பண்ண வச்சிட்டாலும். ஸோ இட் வாஸ் லைக் தட். அப்போ நான் வந்து என்னோட என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் க்ரீம்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் ஆசிட் வாஷ் அப்படிம்பாங்கல்ல, ஏதோ ஆசிட்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ண, கிளீனிங் பண்ணால் அது இதாகும். என்ன பண்ணாலும் எனக்கு எதுவும் இது பண்ணல.
அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் எனக்கு சொன்னது வந்து சேஞ்ச் யுவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் யுவர் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் அப்படின்ட்டு. அதை சேஞ்ச் பண்ண உடனே அப்படியே நாட் ஓவர் நைட், அது இட் ஆல்மோஸ்ட் டுக் 8 months என்ன ஆச்சு, 6 to 8 months ஆச்சு. கொஞ்சம் எக்ஸசைஸ் தான், ரொம்ப கூட இல்லை, ரொம்ப ஹார்ட் கோர் எக்ஸசைஸ் எல்லாம் இல்லை. இந்த யோகா, லைட்டாக ஸ்ட்ரெச்சஸ், வாக்கிங் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணது தான் அவ்வளோ அப்படியே நீட்டாக கம்மியாயிட்டே வந்துச்சு. ஸோ நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, இந்த அவுட் சைட் அப்ளிகேஷனை விட இன்சைட் நீங்கள் நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு லாங் ரன்னுக்கான ஒரு இது கிடைக்கும் நமக்கு. ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு நம்ம யோசிக்காம இது வந்து நமக்கு தொடர்ந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சோமா இந்த மாதிரி ஒரு ஈட்டிங் ஹேபிட்ஸ்ல இது பண்ணாலே போதும். நிறைய கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிட்டாலே போதும். அதுக்காக ரொம்ப ஃபேன்சியா தான் நம்ம சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம ஊர்ல எங்க கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம ஊர்ல கிடைக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டாலே we can handle. ஓகே, இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருத்தோங்க. அது என்ன ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அவங்க மட்டும் தான் கமெண்ட்ஸ் வந்து இதுமே கேட்டிருந்தாங்க, பியூட்டி டிப்ஸ், சாரி அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரெண்டு பேருக்கும் பொருந்தும். இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும். பிகாஸ் எஸ் ஹெல்த் அப்படி ஹேர் க்ரோத்துக்கா இது வந்து பெண்களுக்கு மட்டுமா இல்ல ஆண்களுக்குமா? ஆண்களுக்குமே. நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத சொல்லணும்னா, இந்த கறி லீவ்ஸ் வரும்ல, அதாவது கருவேப்பிலை வரும்ல, அதையும் இந்த செம்பருத்தி பூவு, நல்லிக்காய் இது எல்லாமே போட்டு கொதிச்சு ஒரு பாட்டில்ல எண்ணெய் போட்டு எங்க அம்மா ரெடி பண்ணி வச்சிருவாங்க. சரியா, அந்த ஆயில் தான் நான் அப்ளை பண்ணுவேன். சரியா, சோ என்னதான் நீங்க வந்து ஆயில் அப்ளை பண்ணி இது பண்ணாலுமே எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த ஹேர் டாங்ஸா இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட்னர்ஸ் யூஸ் பண்றதுனால எங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் எதுவுமே பண்ணாம இருந்ததுன்னா இதுல ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது அப்ளை பண்ணிட்டே, அதாவது அட்லீஸ்ட் 3 days once அப்ளை பண்ணிக்கிட்டு குளிச்சுட்டே இருந்தோம்னா க்ரோத்தும் இருக்கும், ஹேரும் நல்லா இருக்கும். இதுதான் எனக்கு நான் இப்போதைக்கு இத்தனை வருஷத்துல நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இது. ஆண்களும் கேட்டீங்களா, ஆண்களும் பண்ணலாம். ஓகே, சோஷியல் மீடியம்ல இருக்கவங்க எல்லாமே ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, அவங்க போஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கான ஒரு ரெகக்னிஷன் இருக்குவாங்க, ப்ளூ டிக் அப்படின்ற மாதிரி. ரக்ஷிதாக்கு ஏன் வந்து ப்ளூ டிக் கிடைக்கல அப்படின்னா இதெல்லாம் ஒரு கேள்வியா? எப்படி இதெல்லாம் ஒரு கேள்வியா? பண்ணி ஐயோ, ஒன்னும் இல்ல, என்னோட அக்கௌண்ட் வந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ஹேக் ஆயிருந்ததுங்க. அதனால ஏதோ ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்லோ ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த ஹேக் ஆனதுனால யார் வந்து உங்களுக்கு நான் வெரிஃபை பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாலும் நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன், போயிடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டேன். சோ யாரு ஒத்தென்டிக்கா யாரு வந்தாலுமே வந்து நானே ஒரு டவுட்டா பாப்பேன், இவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா, வேட் இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு. நான் ஆக்சுவலி சோஷியல் மீடியா பர்சன் கிடையாது. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க நான் ஆக்டிவா இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன்னு. நிறைய இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து மக்கள் கேட்பாங்க, சொல்லணுங்கிறதுக்காக சில சாரீஸோட இது போஸ்ட் பண்ணுவேன், இல்ல என்னோட ஒர்க் சம்பந்தப்பட்டது போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். இல்லைன்னா நான் சோஷியல் மீடியா பக்கமும் போயிருக்க மாட்டேன். அதுதான் நான். இப்ப கூட நீங்க சோஷியல் மீடியா இல்லாம இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா I'll be the most happiest person to be without social media. அவ்வளோ பிடிக்கும். இப்ப கூட எனக்கு அந்த சோஷியல் மீடியால பார்க்கணும் அதெல்லாம். ரொம்ப தேங்க்ஸ். இது மாதிரியான உங்க எல்லா சக்சஸும் வந்து வெற்றி பெற வார்த்தை சார்பா வாழ்த்துக்கள். சூப்பர், நன்றி. தேங்க்யூ சோ மச் பிரேம், தேங்க்யூ சோ மச். இப்போ நான் என்ன பத்தி பயங்கரமா விக்கிபீடியால உட்காந்து படிக்கும் போதே நானே கண்டுபிடிச்சிட்டேன், ஓகே என்னமோ கேட்க போறாங்க அப்படின்னு. நல்ல கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவுக்கு ஓரளவுக்கா அதான் சொல்லுவாங்களே, நோ சாட்டிஸ் அன்சாட்டிஸ்ஃபைட் சோல்ஸ்.